சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகுதுறும் கழுமல வளநக, பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் புட்சார் எம் உயிர் துணையே. அருள் தரு பொன்மலையம்மை உடனாகிய அருள்மிகு சோழபுரீஸ்வர பெருமாண்டிய தனிப்பெரும் கருணையினாலே குருவருளும் திருவருளும் துணை நிற்க சோழிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற இந்த ஞான வேள்வியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய மலரடிகளை எல்லாம் மனமொழி மிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, நாம் உமாபதி சிவனார் அருளி செய்திருக்கக்கூடிய போற்றி பற்றொடை என்கிற சாத்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வாரம் நடைபெற்ற ஞான வேள்வியில் இந்த ஆன்மாக்களுக்கு சத்தினிபாதம் நிகழுகின்ற முறையை பற்றி நம்முடைய உமாபதி சிவம் மிக விரிவாக எடுத்து சொல்லி, அப்படி ஆன்மாக்களை ஆட்கொள்ளுகின்ற வகையில் அந்த சத்தினிபாதம் பதித்து அருட்சக்தியை பதிய செய்கின்ற அந்த பெருமானுடைய பேரொருள் திறம் நம்மையெல்லாம் காத்தருள்வதாக என்று சொல்லி அந்த போற்றியிலே சொல்லுகின்றார். அந்த செய்தியை நம்முடைய ஜெயக்குமார் ஐயா மிக விரிவாக அந்த கடந்த வகுப்புகளில் நடைபெற்ற அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த 11ஆம் திருமுறையில நம்முடைய பட்டினத்தடிகள் அருளிய திருவிடை மருதூர் மும்மணி கோவை பற்றி ரொம்ப அருமையான சில செய்திகளை எல்லாம் நேற்று பதிவிட்டு இருந்தார். எத்தனை பேர் அதெல்லாம் கேட்டீங்கன்னு தெரியல. அதெல்லாம் ரொம்ப, அதாவது சிவச்சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள் என்பதை மிக அழகாக அதை பதிவிட்டிருந்தார். இன்றைக்கு இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் இறைவன் அருளி செய்கின்ற முறையை பற்றி இந்த பகுதியிலே உமாபதி சிவம் பேசுகின்ற செய்திகளை நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். கடந்த ஞான வேள்வியில இந்த உயிர்களுக்கு இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம், அந்த பக்குவம் பெறுகின்ற நிலையை விரிவாக எடுத்து சொன்னார். இன்பத்தில் துள்ளலும் துன்பத்தில் துவளலும் இல்லாத தன்மைத்தான் இருவினை ஒப்பு. அந்த தன்மை ஏற்படுகின்ற போது இந்த ஆன்மா இதுவரை தான் பற்றியிருந்த ஆணவ மலத்தை விட்டு முழுமையாக விலகி நிற்கும். அப்படி விலகி நிற்கின்ற நிலைத்தான் மலபரிபாகம். இந்த இருவினை ஒப்பு மலபரிபாகத்தினுடைய பக்குவத்தை உணர்ந்த நிலையிலேயே அந்த ஆன்மாக்களை ஆட்கொள்ளுகின்ற வகையில் இறைவன் தன்னுடைய அருளை ஆன்ம அறிவில் பதிப்பான். அப்படி பதிப்பிக்கின்ற அந்த நிலைத்தான் சக்தி நிபாதம். ஆகவே இந்த மூன்றும் உடனிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற ஒன்று. அப்படிப்பட்ட அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் எப்படி திருவடி பெற்றி கொடுக்கின்றான், முத்தியை அருளுகின்றான் என்ற செய்தியை இந்த பகுதியிலே நம்முடைய உமாபதி சிவம் பேசுகிறார். ஆன்மாக்கள் 3 வகை என்று நாம தொடக்கத்திலேயே சிந்தித்தோம். அடிப்படை சைவ சித்தாந்தத்தை பற்றி சிந்திக்கின்ற போதே ஆன்மாக்கள் 3 வகையான ஆன்மாக்கள் என்பதை சிந்தித்தோம். விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள், பிரளயாகலர் ஆன்மாக்கள், சகலர் வகை ஆன்மாக்கள். இந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் ஆணவமல வாசனை மட்டும் உடையவர்கள், அதாவது அதிகார வாசனை மட்டும் உடையவர்கள். பிரளயாகலர் ஆன்மாக்கள் ஆணவமல வாசனையும் கண்மமல வாசனையும் உடையவர்கள். விஞ்ஞானகலர் ஆன்மாக்களிடத்திலே ஆணவமல வாசனை மட்டும்
மட்டும் இருக்கும். பிரளயாகலர் ஆன்மாக்களிடத்துல ஆணவ மலமும் கண்ம மலமும் ரொம்ப மென்மையாக அந்த வாசனா அளவிலே இருக்கும், வாசனா மல அளவிலேயே இருக்கும். இந்த இரண்டுமே வாசனா மலங்கள் என்று சொல்லுவது, மல வாசனை அல்லது வாசனா மலம் என்று சொல்லுவார்கள். அது என்ன வாசனா மலம் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம அது ரொம்ப சாத்திர நூல்களெல்லாம் மிக அருமையாக சொல்லுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் தீர்ந்து போன பிறகும் கூட அந்த வாசனை இருப்பது போல இது வாசனா மலம். ஆணவம் நீங்கினாலும் கூட அந்த ஆணவ மலத்துடைய வாசனை லேசாக அந்த அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதே, அதுதான் மல வாசனை அல்லது வாசனா மலம் என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த பிரளயாகலர் ஆன்மாக்கள் இரு மலங்களோடு, ஆணவம் கண்மம் ஆகிய இரு மலங்களோடு இருக்கும். இந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் ஆணவ மலம் ஒன்று மட்டும் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் சகலர் வகையான ஆன்மாக்கள், நம்மை போன்றவர்கள், நாமெல்லாம் சகலர் வகையான ஆன்மாக்கள். இந்த சகலர் வகை ஆன்மாக்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த மூன்று மலங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னா, மிக அழுத்தமாக பிணித்திருக்கின்ற வகையிலே இந்த மும்மலங்களோடு மும்மல கட்டுகளோடு இருப்பவர்கள் சகலர் வகை ஆன்மாக்கள். ஆக இந்த ஆன்மாக்கள் மூன்று வகை என்பதை நம்முடைய சித்தாந்தம் மிக தெளிவாக விளக்குகிறது. இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் முத்தி பேறு உண்டு. விஞ்ஞானகலர் ஆன்மாக்களாக இருந்தாலும் அவர்களும் திருவடி பேறு பெற வேண்டும். பிரளயாகலர் ஆன்மாக்களாக இருந்தாலும் அவர்களும் திருவடி பேறு பெற வேண்டும். சகலர் வகையான ஆன்மாக்கள் அவர்களும் திருவடி பேறு பெற வேண்டும். எல்லா உயிர்களுமே நிச்சயமாக திருவடிக்கு சென்று ஆக வேண்டும். ஆகவே உயிர்களில் இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று திருவடி பேறு பெற்ற உயிர்கள், இன்னொன்று திருவடி பேறு பெற இருக்கின்ற உயிர்கள். திருவடி பேறு பெறாத உயிர்கள் என்று எதுவுமே கிடையாது. ஆகவே திருவடி பேறு பெற்ற உயிர்கள் திருவடி பேறு பெற இருக்கின்ற உயிர்கள் என்று தான் வகைப்படுத்த வேண்டும். அப்படி வகைப்படுத்துகின்ற நிலையில் எல்லா வகையான ஆன்மாக்களும், விஞ்ஞானகலர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, பிரளயாகலர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, சகலர் வகை ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே என்ன செய்ய வேண்டும் சொன்னா திருவடி பேறு பெற்றே ஆக வேண்டும். அது வரையில் இந்த ஆன்மாக்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படி உழன்று கொண்டே இருக்கும். அந்த வகையில இந்த மூன்று வகையான ஆன்மாக்களுக்கு இறைவன் எப்படி திருவடி பேச்சினை தருகின்றான் என்ற அந்த கருத்தினை, அந்த செய்தியை இந்த பகுதியில் நம்முடைய உமாபதி சிவம் மிக அற்புதமாக விளக்குகின்றார். இந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கும் பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கும் வீடு பெற்றி கொடுக்கின்ற செய்தியை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு, சகலர் வகையான ஆன்மாக்களுக்கு எப்படி பெருமான் பெருங்கருணையோடு வீடு பெற்றி தருகிறான் என்பதை மிக நீண்ட நிலையில விரிவாக எடுத்து விளக்குகின்றார் நம்முடைய உமாபதி சிவம். இப்போ முதலாவதாக விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் அவர்கள் பெருமானை போன்று அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற அதிகார வாசனை மட்டும் உடையவர்கள். ஆணவ மலத்தை லேசாக, மிக 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 லேசாக பற்றி இருக்கக்கூடியவர்கள். அவர்களைத்தான் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் என்று சொல்லுகிறோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய 8 வித்யேஸ்வரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த அட்ட வித்யேஸ்வரர்கள், அதாவது அனந்தேஸ்வரர் முதலான வித்யேஸ்வரர்கள், அதுக்கப்புறம் அணுசதாசிவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்,
இவர்கள் எல்லாம் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள். இந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் அவர்கள் பக்குவம் பெறுகின்ற நிலையில் இறைவன் என்ன செய்கிறான் சொன்னா, அவர்களுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து அவர்களுடைய அறிவில் பேரொளியாக விளங்கி அந்த பேரறிவாக பெருமான் அந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்களில் அறிவில் விளங்கி நின்று அவர்களை அருள் வடிவாக மாற்றி சிவத்துள் அழுந்தும்படி செய்கின்றான். அப்போ விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு மிக எளிதாக, என்ன அவங்க லேசான அந்த வாசனை உடையவர்கள், அந்த வாசனாமலம் அருகின்ற நிலையில் இல்லையா, ஏதேனும் ஒரு நிலையில அவர்கள் போதும்பா, நான் அதிகாரம் பண்ணது போதும் சாமி, நான் உன் திருவடிக்கே வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஆன்மாக்கள் எண்ணுகின்ற நிலையில் அந்த ஆன்மாக்களுடைய அறிவுக்கு அறிவாக பேரறிவாக விளங்குகின்ற அந்த பெருமான் அந்த அறிவில் தன்னை பதித்து அந்த ஆன்மாக்களை அருள் வடிவாக ஆக்கி அந்த ஆன்மாவை சிவத்துள், அதாவது திருவடி இன்பத்துள் அழுத்துவான். இது விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு முத்தி கொடுக்கின்ற நிலை. அதற்கடுத்தது ஆணவம் கண்மம் என்று சொல்லக்கூடிய இருமலங்களோடு இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் பிரளயாகலர் ஆன்மாக்கள். ஆணவம் கண்மம் என்று சொல்லக்கூடிய இருமலங்களோடு இருக்கக்கூடியவர்கள் பிரளயாகலர் ஆன்மாக்கள். இந்த பிரளயாகலர் ஆன்மாக்கள் பிரளய முடிவில் அவர்கள் பக்குவம் பெற்றிருந்தால், அந்த பக்குவம் பெற்றிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு பெருமான் இடபத்தின் மீது மான்மழுவோடு 4 தோள்களும் 3 கண்ணும் உடைய திருமேனியை அவர்களுக்கு காட்டி அவர்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம், மாயா கண்ம மலம் என்று சொல்லக்கூடிய இரு மலங்களுடைய அந்த வாசனையை நீக்கி அவர்களை அருள் வடிவாக்கி அந்த சிவத்துள் அழுத்தி பேரின்பத்தில் திளைக்க வைப்பார். ஆகவே இந்த பிரளயாகலர் ஆன்மாக்கள் ஒருவேளை அந்த ஊழி முடிகின்ற போது, பிரளயம் முடிகின்ற போது அந்த கலை அகன்று பெருமாண்டிய திருவடியை சார்ந்து நிற்கின்ற அந்த பக்குவம் பெற்றிருந்தால், அந்த நிலையில் அவர்களுக்கு தன்னுடைய உருவத்தை எதிராக காண்பித்து மான்மழுவோடு 3 கண்ணும் 4 தோள்களும் உடைய தன்னுடைய திருமேனியை அவர்களுக்கு காட்சியாக கொடுத்து அவர்களை ஆட்கொண்டு அந்த ஆன்மாக்களை அருள் வடிவாக்கி சிவத்துள் அழுத்துவான், திருவடி இன்பத்துள் அழுத்துவான். அப்படி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவர்கள் யாருன்னு சொன்னா, இந்த உருத்திரர்கள், அதுக்கப்புறம் தேவர்கள் சொன்னா இருமூர்த்திகள் சொல்றோம் இல்லையா, திருமாலு, பிரம்மா, உருத்திரர் இவங்கள். அதுக்கப்புறம் ஞானம் பெற்ற முனிவர்கள், இவர்கள் எல்லாம் பிரளயாகலர் ஆன்மாக்கள். பெருமான் அம்மையப்பராக யாருக்கு காட்சி கொடுத்தானோ அவர்கள் எல்லாம் பிரளயாகலர் ஆன்மாக்கள். அப்படி பார்த்தோம் சொன்னா, இங்க நம்முடைய நால்வர் பெருமக்கள்ல நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகைக்கு அப்படி காட்சி கொடுக்கிறார். ஆகவே அவர் பிரளயாகலர் ஆன்மாக்களில் ஒருவராக இங்கே சகலராக பிறந்திருந்தாலும் அவர் பிரளயாகலர் ஆன்மாவாக விளங்கியவர். ஆகவே இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடியவர்களும், அதுக்கப்புறம் பல்வேறு அதிதெய்வங்களாக விளங்குகின்ற நம்முடைய அக்னி, நிருதி, யமன் போன்ற அதிதெய்வங்கள், இப்படி பல தேவர்கள், இவர்கள் எல்லாம் பிரளயாகலர் ஆன்மா வர்க்கத்துல வரக்கூடியவர்கள். அந்த தேவர்கள் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது.
ஏன்னா அவங்க புண்ணியத்தின் பயனாக தேவ உலகத்துல இருந்து திரும்பவும் பூ உலகில பிறக்கணும். நாம் அதை பத்தி ஏற்கனவே பேசிட்டோம். இங்கே தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னா தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள், திருமால் முதலானவர்கள், இவர்கள் எல்லாம் பிரளயாகலர் ஆன்மாக்கள். அந்த பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு பெருமான் அவர்கள் நேரே காணும்படியாக மான் மழுவோடு 4 தோள்களும் 3 கண்ணும் உடைய திருமேனியாக பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை அருள் வடிவாக்கி திருவடி பேச்சில் அவர்களை அழுத்துவான் என்று நம்முடைய உமாபதி சிவம் விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு பெருமான் பேறு வழங்குகின்ற தன்மையையும், பிரளயாகலர் ஆன்மாக்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு திருவடி பேறு கொடுக்கின்ற தன்மையையும் இங்கே பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக சகலர் வகை ஆன்மாக்களாகிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களையும் முழுமையாக பிணித்திருக்கக்கூடிய, பற்றி இருக்கக்கூடிய நம்மை போன்ற சகலர் வகை ஆன்மாக்களுக்கு அவன் எப்படி அருள் கொடுக்கின்றான் என்ற செய்தியை சொல்லுகின்ற போது, நம்மை போலவே மானுட சட்டை தாங்கி வந்து, அதாவது குருநாதராக எழுந்தருளி இருந்து, அப்படி குருநாதராக எழுந்தருளி வந்து பக்குவ நிலையை உணர்ந்து தீட்கை முதலானவற்றை கொடுத்து இந்த மும்மலங்களையும் மோசித்து பெருமான் என்ன செய்கிறான் சொன்னா, பெருமான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த சகலர் வகை ஆன்மாக்களை ஆட்கொள்ளுகின்றான் என்று நம்முடைய உமாபதி சிவம் பேசுகிறார். அதற்கு மிக விரிவாக சொல்லுகின்றார். பெருமான் எப்படி குருவாகி எழுந்தருளுகிறான் என்று சொல்லுகின்ற போது தன்னுடைய அனுபவத்தை இந்த போற்றி பக்துடையில பேசுகிறார். அசுத்தமாயா காரியமாக விளங்கக்கூடிய இந்த உலகத்தை விட்டு நீங்காமல், இந்த உலகத்தை விட்டு நீங்காமல், என்ன அவ்வளவு எளிதா நாம உலகத்தை விட்டு போறதா இல்ல. என்ன உலகத்தின் மேல அவ்வளவு பற்று நமக்கு. ஒரு சினிமா பாடலாசிரியர் பாடியது போல உலகம் பிறந்தது எனக்காக என்று, இந்த உலகமே நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அதை அனுபவிக்காம நாம போய்விடுவதா என்று எண்ணி இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் நாம். அப்படிப்பட்ட அந்த சகலர் வகை ஆன்மாக்களையும் அவன் விட்டு வைப்பதாக இல்லை. இந்த இருவினைகளை ஊட்டி 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 அனுபவித்து 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 பக்குவப்படுகின்ற நிலையில் மானை காட்டி மானை பிடிப்பது போல நம்மை போலவே ஒரு மானுட சட்டை தாங்கி எதிரே வந்து உபதேசித்து, அந்த உபதேசத்தை இந்த ஆன்மா, பக்குவமுடைய ஆன்மா எந்த அளவிலே பற்றி நிற்கின்றதோ அதற்கு ஏற்றாற் போல தம்முடைய அருளை கொடுத்து திருவடி பேற்றுக்கு தகுதி உள்ளவனாக ஆக்குகிறான் பெருமான். அதை சொல்லுகின்ற போது இது அவருடைய இயல்பான குணம். பெருமானுடைய பெருங்கருணை அதுதான். எந்த ஆன்மாவிடத்திலும் அவனுக்கு ஓரவஞ்சனையே கிடையாது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் என்று நம்முடைய திருமுறை பேசுகிறது. யார் பெருமானை முழுமையாக சார்ந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மையை தரக்கூடியவன். நன்மை என்று சொன்னால் திருவடி பேர். அவனை சாராதவர்களுக்கு அவன் நலமிலன் அப்படின்னு சொன்னா பக்குவப்படுத்தி கொடுப்பான். இப்ப அவன் திருவடி பேச்சு இப்ப கொடுக்க மாட்டான். ஆக தன்னை சாருகின்ற பக்குவத்தை கொடுத்து அதற்கப்புறம் திருவடி பேச்சு கொடுப்பான். அந்த வகையில
இந்த ஆன்மாக்களை ஈர்க்கின்ற வகையில மானை காட்டி மானை பிடிக்கின்ற அந்த தன்மை போல குருவாக எழுந்தருளி ஆட்கொள்ளுகின்ற குணம் இருக்கிறதே, அது அவனுடைய ஆதி குணம் என்று பேசுகிறார். அது அவனுடைய ஆதி குணம், அதாவது தொன்று தொட்டே இருக்கக்கூடிய குணம். தொன்று தொட்டே இருக்கக்கூடிய குணம் அது அவனுக்கு தொன்று தொட்டு இருக்கின்ற குணம் என்ற காரணத்தினால் அவன் தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த குணம் இல்லைன்னு சொன்னா அவன் செய்ய முடியாது. யார் யாருக்கு என்னென்ன பண்பு இருக்கிறதோ, என்னென்ன குணத்தோடு இருக்கிறார்களோ அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். சிவபெருமானுக்குரிய குணம் என்னன்னு சொன்னா எல்லோருக்கும் நன்மையை தர வேண்டும் என்பதுதான் அவனுடைய குணம். அதனால அந்த குணம் இருக்கின்ற அந்த பெருமான் அந்த பேரரு குணத்தோடு எப்படி ஆட்கொள்ளுகிறான் என்பதை உமாபதி சிவம் மிக அற்புதமாக பேசுகிறார். அது தன்னையே சான்றாக வைத்து தன்னை எப்படி பெருமான் ஆட்கொண்டான் என்பதை இங்கே சொல்லி, இதுபோலத்தான் சகலர் வகை ஆன்மாக்களை பெருமான் ஆட்கொள்ளுகின்றான் என்று உமாபதி சிவம் பேசுகிறார். அப்படி சொல்லும் போது இந்த உயிர்களுக்காக ஐந்தொழிலை ஆற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு பெருமான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் சொன்னா, அந்த சிற்றம்பலத்திலே, அந்த திருச்சிற்றம்பலத்திலே இடைவிடாது ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன் ஆடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த உயிர்கள் உய்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த சிற்றம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கூத்த பெருமான், திருநடனம் செய்யக்கூடிய அந்த பெருமான், அந்த பெருமான் அவனுடைய தோற்றத்தை சொல்லி அந்த தோற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறார். யாரு? நம்முடைய உமாபதி சிவம் மாற்றுகிறார். அதாவது அப்படி விரிந்த சடை, நீல மேனி, கண்டம் கருத்த நிலை, இதை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு 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 அந்த வடிவத்தை கொண்டு வருகிறார் உமாபதி சிவம். நடராச பெருமானுடைய அந்த திருமேனி இருக்கு இல்லையா, அந்த திருமேனி இப்படி விரிசடையாக இருக்கிறது. அந்த விரிசடைக்கு மேல ஒரு வேணி அலங்காரமாக அவனுடைய சடாமுடி இருக்கிறது. அந்த சடா மகுடத்துல யார் இருக்கிறா? கங்கை இருக்கின்றார். அந்த கங்கை சூடி இருக்கக்கூடிய சடையில ஒரு பக்கம் பிறைச்சந்திரனை சூடி இருக்கின்றான். அதுக்கப்புறம் கையில மானும் மழுவும் ஏந்தி இருக்கின்றான். ஒரு கையில உடுக்கை இருக்கிறது, இன்னொரு கையில அக்கினி நெருப்பு ஏந்திய கை இருக்கிறது. அதுக்கப்புறம் ஐந்தலை அரவம் ஆடிக்கொண்டிருக்கிறது, ஐந்தலை அரவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்து அந்த நெத்தியில அப்படியே மேல் நோக்கி சுடர்விட்டு எரிகின்ற அந்த நெருப்பு அக்கினி இருக்கின்றது. அதுக்கடுத்தது அந்த இடையிலே கட்டி இருக்கக்கூடிய பாம்பு, புலி, அதாவது புள்ளிகளை உடைய புலித்தோல் ஆடையை உடுத்தி இருக்கின்றான். இப்ப இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து 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 அந்த ஜடா மகுடத்தை மறைத்து அதை மொட்டை அடிச்சுடுவோம் இல்லையா? 4 கைகளை 2 கை ஆக்கிடலாம், 4 கைகளை 2 கைகள் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த பாம்பு அதை எடுத்துட்டு ஒரு உருதிராக்க மணியை போட்டு விடலாம். இப்ப இடையில இருக்கக்கூடிய அந்த நாகம் இருக்கு இல்லையா, அந்த நாகத்தை கச்சாக இருக்கக்கூடிய நாகத்தை எடுத்துட்டு இல்லையா ஒரு ஆடைய, அதாவது இடையில உடுத்துகின்ற ஒரு ஆடை, ஒரு துண்டு, அதை கட்டி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் அவனுடைய காலில் என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த முழந்தாள்ல ஒரு காண்டாமணியை கட்டியிருப்பான். அந்த காண்டாமணி எதுக்குன்னு சொன்னா, ஆன்மாக்களை பிணித்திருக்கக்கூடிய மும்மலங்களையும்
மாற்றுகின்ற வல்லமை பெருமானுக்கு மட்டும்தான் உடையது என்பதை உணர்த்துவதற்காக அந்த வீர கண்டாமணியை தன்னுடைய முழங்காலில் அணிந்திருப்பான். இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. நடராச பெருமானுடைய திருமேனி, அந்த அந்த திருமேனி இருக்கு இல்லையா, அந்த திருமேனியைத்தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேரு தூக்கிய திருவடியை பார்த்திருப்போம், ஊன்றிய திருவடியை பார்த்திருப்போம், முயலகனை பார்த்திருப்போம், அக்னி ஏந்திய கரம், உடுக்கை ஏந்திய கரம், அப்புறம் மான் ஏந்திய கரம், அதுக்கப்புறம் அபயக்கரம், இது எல்லாம் பார்த்திருப்போம். அப்புறம் அரவத்தை கச்சாக அணிந்திருப்பது பார்த்திருப்போம், புலித்தோலை அணிந்திருப்பது பார்த்திருப்போம், எல்லாம் பார்த்திருப்போம். பல பேரு இந்த வீரகண்டாமணியை கவனிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த வீரகண்டாமணி எதற்குன்னு சொன்னா, அவன் அதை முழங்கால்ல கட்டியிருப்பான். முழங்கால்ல அந்த முழங்கால் மடிப்பு கிட்ட அதை கட்டியிருப்பான். அப்படி கட்டி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, மும்மலங்களையும் மாற்றுகின்ற வல்லமை அவனுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாராலையும் அதை மாற்ற முடியாது என்பதை உணர்த்துவதற்காக அந்த வீரகண்டாமணியை, அந்த வினைகளை மாற்றுகின்ற வல்லமை அதை ஒழித்து அவன்தான் அதை மாற்றக்கூடியவன் என்பதை உணர்த்துகின்ற வகையில அந்த வீரகண்டாமணியை கட்டியிருப்பான். அதையும் அகற்றிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த தூக்கிய திருவடி, ஊன்றிய திருவடி. இந்த ஊன்றிய திருவடி எதற்குன்னு சொன்னா, ஆன்மாக்களை பேரானந்தத்தில் அழுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய திருவடி. நம்முடைய மனவாசக கடந்தா ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, உண்மை விளக்கத்துல சொல்லுவாரு, மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி. ரொம்ப அருமையா சொல்லுவார் பாருங்க. மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி. அடுத்தது அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவைத்தான் அழுத்துதல் தான் எந்தையார் பரதம் தான் என்று பாடுவார். அப்போ ஆன்மாக்களை மிகுந்த கருணையோடு நேயத்தால் அருள்தான் எடுத்து ஆன்மாக்களை ஆனந்த வாரிதியில் அழுத்துதல் தான் எந்தையார் பரதம் என்று நம்முடைய உமாபதி சிவம் மனவாசகம் கடந்தார் பேசுகிறார். இது உண்மை விளக்கத்துல. அப்போ அந்த ஊன்றிய திருவடி எதற்காக என்று சொன்னால், ஆன்மாக்களை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்துவதற்காக அவன் ஊன்றுகின்றான் அந்த ஊன்றிய திருவடி. அதே நேரத்துல அந்த தூக்கிய திருவடி இருக்கு இல்லையா, அந்த தூக்கிய திருவடி தான் பேரின்பமாகிய ஆனந்த வெள்ளம். ஆக அந்த பேரின்பமாகிய ஆனந்த வெள்ளத்தில் இந்த ஆன்மாக்களை அழுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். அந்த திருவடிகள் இரண்டும், ஒன்று தூக்கிய நிலையிலும் இன்னொன்று ஊன்றிய நிலையிலும் இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் இப்பொழுது அமர்ந்த கோலத்தோடு தன்னை மாற்றிக்கொண்டு பெருமான் உட்கார்ந்திருக்கின்றான். அப்படி உட்கார்ந்திருக்கின்ற நிலையில பெருமான் எந்த ஒரு தாயினுடைய வயிற்றிலும் பிறவாதவன். இதற்கு முந்தைய போற்றியில சொல்லுகிறார், தனக்கு ஒரு முதல் இல்லாதவன் என்று. இதுக்கு முந்தின போற்றியில நாம பார்த்தோம். இந்த உலகத்துக்கே அம்மையப்பராக இருக்கக்கூடிய பெருமான் தனக்கு ஒரு அம்மையப்பன் இல்லாதவன், தனக்கு ஒரு முதல் இல்லாதவன். அப்படி யோனி வழியாக பிறவாத அந்த பெருமான் தன்னுடைய இயல்பு முழுவதையும் மாற்றிக்கொண்டு தனக்கென்று ஒரு பெயர் இல்லாத ஒரு பெருமான், 1000 திருநாமத்தை உடையவனாக இருந்தாலும் ஆனால் தனக்கென்று ஒரு திருநாமம் இல்லாதவனாக இருக்கின்ற அந்த பெருமான் ஞானமே வடிவாக வெளிப்பட்டு எம்மை ஆட்கொள்வதற்காக
மாலைகளை தாங்கிய அந்த தோள்களோடு அருள் வெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த பெருங்கருணையோடு எனக்கு முன்னால் எழுந்தருளி பேரில்லாத அந்த பெருமான் மறைஞான சம்பந்த சிவன் என்ற பெயரை தாங்கி, மறைஞான சிவம் என்ற அந்த பெயரினை தாங்கி இங்கே எழுந்தருளி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிர்களைப் போல உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் போன்ற மாதிரி இருந்து எல்லாவற்றோடும் இன்புற்று இருந்து விடய போகங்களை எல்லாம் அனுபவித்து இன்புற்று உயிர்களில் ஒருவனாக இருந்து ஒழுகி என்னை ஆட்கொண்டவன் எந்தை பெருமான் என்று அந்த உமாபதி சிவம் பெருமான் தனக்கு மறைஞான சம்பந்த சிவம் என்ற குருநாதராக எழுந்தருளி ஆட்கொண்ட விதத்தை சொல்லி அந்த பெருங்கருணை திறம், அந்த ஆதி குணமாகிய அந்த பெருங்கருணை குணம் எம்மையெல்லாம் காத்தருள்வதாக என்று இந்த போற்றியிலே உமாபதி சிவம் பேசுகிறார். அப்போ மறைஞான சம்பந்த சிவமாக எழுந்தருளி என்னை ஆட்கொண்டது வேறு யாரும் அல்ல, தில்லை சிற்றம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் தன்னுடைய சடாமகுடத்தை மறைத்து அங்கே இருக்கக்கூடிய கங்கையையும் பிறையையும் மறைத்து தனக்கு ஒரு பாகமாக இருக்கக்கூடிய உமையம்மையையும் மறைத்து சிவகாமி தாயாரையும் மறைத்து அந்த பவளம் போன்ற மேனியாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தையும் மறைத்து கையிலே உடுக்கையும் அனலும் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த கரங்களை மறைத்து நெற்றி கண் அக்னி கண்ணாக இருக்கக்கூடிய நெருப்பு கண்ணாக இருக்கக்கூடிய நெற்றி கண்ணையும் மறைத்து உடுக்கையையும் நெருப்பையும் மறைத்து இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த அரவத்தையும் மறைத்து இடையில் உடுத்தி இருக்கக்கூடிய புலித்தோல் ஆடையையும் மறைத்து முழந்தாளில் அணிந்திருக்கக்கூடிய வீரகண்டாமணியையும் மறைத்து உயிர்களை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தக்கூடிய அந்த ஊன்றிய திருவடியையும் ஆனந்த வெள்ளமாக இருக்கக்கூடிய தூக்கிய திருவடியையும் மறைத்து பேரில்லாத அந்த பெருமான் மறைஞான சம்பந்த சிவம் என்ற அந்த பெயரை தாங்கி வந்து உலகத்து உயிர்களைப் போலவே உண்டு உறங்கி விடய போகங்களை அனுபவித்து எம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருங்கருணையோடு என்னை வந்து அணுகி எனக்கு உபதேசம் செய்து என்னை ஆட்கொண்ட அந்த பெருங்கருணை திறம் இருக்கிறதே, அந்த திறம் நம்மை எல்லாம் காத்தருள்வதாக என்று மறைஞான சம்பந்த தேசிகராக வந்தது தில்லை அம்பலக்கூத்தனே என்பதை மிக அற்புதமாக இங்கே எடுத்து காட்டுகின்றார் நம்முடைய உமாபதி சிவம். அப்போ நமக்கு குருவாக எழுந்தருளக்கூடியவன் யார் என்று சொன்னால் சிவபெருமான் தான் குருவாக எழுந்தருளுகின்றான். அந்த பக்குவத்தை நாம் எப்படி உணர முடியும் என்று சொன்னால் அதைத்தான் முந்தின போற்றியில சொல்லுகின்றார். சிவபெருமான் என்ன செய்வான் சொன்னா இந்த இருவினைகளையும் ஊட்டி 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 பக்குவப்படுத்துகின்ற போது இந்த மலரில் இருக்கக்கூடிய தேனானது மலருகின்ற பருவத்துல வெளிப்படுவது போல, ஆனா அதுக்கு முந்தைய நிலையிலேயே அரும்பாக முட்டாகி இருக்கும் போதே அந்த தேனை உருவாக்கி அது மலரும் போது வெளிப்படுகின்ற வகையில சிவபெருமான் என்ன செய்வான்னு சொன்னா அப்படி இந்த ஆன்மாக்களை பிறவிதோறும் பக்குவப்படுத்தி இந்த பக்குவம் எப்படி வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகின்ற நிலை எப்படின்னு சொன்னா அதுக்குதான் நம்முடைய உமாபதி சிவன் சொல்றாரு. பெருமான் என்ன செய்வான்னு சொன்னா அதை லேசா அப்படி காட்டுறானா. என்ன எப்படி காட்டுறான்னு சொன்னா சிவனடியார்களை பார்த்த மாத்திரத்திலேயே சிவபெருமானை பார்த்தது போலவே உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னா அப்பதான் பக்குவம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். சிவலிங்கத்தையும் சிவபெருமானையும் மட்டும் பார்த்து சிவபெருமானை உணர்கின்ற பக்குவங்கிறது அது முதல் நிலை. கீழ்நிலையில
சிவனடியார்களை பார்த்த மாத்திரத்திலேயே சிவத்தை பார்த்தது போலவே உணர்கின்ற உணர்வு இருக்கிறதே, அதுதான் மேலான நிலை. அந்த நிலையை சிறிதே காட்டி அந்த சிவனடியார்களுக்கு பணிவிடை செய்கின்ற அந்த உணர்வு மேலோங்கும்படியாக செய்து பக்குவப்படுத்துகிறான் சொல்றார். அப்பதான் அந்த இருவினை ஒப்பு வரும், மலபரி பாகம் வரும், சக்தி நிபாதம் ஏற்படும் என்று உமாபதி சிவன் பேசுகிறார். அதுபோல தில்லை சிற்றம்பல கூத்தனே உமாபதி சிவமாக உருவெடுத்து, மறைஞான சம்பந்த சிவமாக உருவெடுத்து வந்து தன்னை ஆட்கொண்டார் என்று உமாபதி சிவம் பேசுகிறார். அப்போ இந்த பாட்டு மறைஞான சம்பந்தர் யாரு அப்படின்னு சொன்னா, தில்லை கூத்தனுடைய அந்த உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இதை மறைச்சு அதை மறைச்சு அதை மறைச்சு அப்படியே கொண்டு வந்தோம்னா கடைசியா அந்த உருவம் என்னவா தெரியும்னு சொன்னா மறைஞான சம்பந்த சிவமாக தெரியும் என்று நம்முடைய உமாபதி சிவம் அவ்வளவு அற்புதமா பேசுறார். இங்க ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. புதுச்சேரியிலிருந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சென்னைக்கு வருகிறார். அவருடைய நண்பர் வேணுகோபால சர்மா என்கிற ஓவியர், அந்த ஓவியரை சந்திக்க அவருடைய வீட்டுக்கு செல்லுகிறார். அப்பொழுது ஒரு பேரரசருடைய படத்தை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அதை பார்த்த உடனே பாரதிதாசனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நண்பரை அழைத்து நான் சொல்லுவது போல இந்த படத்தை திருத்துங்கள் என்று சொல்லுகிறார். வேணுகோபால சர்மாவும் பாரதிதாசன் சொல்ல 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 அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய அந்த காட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக தூரிகை வச்சு திருத்துறார். அப்படி விரித்து இருக்கக்கூடிய அந்த சடையை அப்படி கொண்டையாக போட சொல்கிறார். நீளமாக தொங்கிக் கொண்டிருந்த அங்கியை அப்படி மேலாடையாக போட சொல்லுகிறார். ஒரு கையில எழுத்தாணியும் இன்னொரு கையில ஓலைச்சுவடியும் இருக்கும்படியாக வரைய சொல்றாரு. இப்படியெல்லாம் வரைஞ்சி முடிச்ச பிறகு இவர்தான் திருவள்ளுவர் என்று பாரதிதாசன் சொல்லுகிறார். யாரை பார்த்து? வேணுகோபால சர்மாவை பார்த்து. திருவள்ளுவர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் படம் இருக்கிறதே, இது பாரதிதாசனுடைய கற்பனையில வேணுகோபால சர்மாவுடைய கைவண்ணத்தில் வந்த படம். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. என்ன, திருவள்ளுவரை திருக்குறளை தான் தெரியுமே தவிர திருவள்ளுவர் எப்படி இருப்பாருன்னு எந்த படமும் நமக்கு கிடைக்கல. அவருடைய வாழ்வியிலே முழுமையான ஆதாரம் நமக்கு இல்லை. ஆக இந்த உருவங்கிறது எப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த உருவம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, மறைஞான சம்பந்தரை நமக்கு எப்படி காட்டுகிறார் உமாபதி சிவன் சொன்னா, தில்லை கூத்தனுடைய அந்த தோற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து 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 அந்த வடிவத்தை மாற்றி 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 அப்படி மறைஞான சம்பந்தராக ஒரு ஓவியமாக ஆக்கி நமக்கு கொண்டு வந்து காட்டுகிறார் நம்முடைய உமாபதி சிவன். அப்படி சகலர் வகை ஆன்மாக்கள் அவர்கள் கடை தேர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை ஆட்கொண்டு எப்படி திருவடி பேச்சை கொடுக்கின்றான் என்ற செய்தியை இந்த இடத்துல சொல்லுகின்ற போது, குருவாக வந்து அந்த சகலர் வகை ஆன்மாக்களுக்கு தீக்கை முதலானவற்றை செய்து இந்த மும்மலங்களையும் மாற்றி அருள் வடிவாக்கி தன்னுடைய திருவடியை கொடுத்து அந்த திருவடி இன்பத்தில் திளைக்க செய்கிறான். அப்படி திளைக்க செய்யக்கூடிய அவனுடைய அந்த பேரருள் குணம், அதாவது ஆதி குணமாக இருக்கக்கூடிய அந்த பேரருள் குணம், அந்த ஞானம் நம்மையெல்லாம் காத்தருள்வதாக என்று இந்த போற்றியிலே சொல்லுகின்றார். இப்போ நாம பாட்டுக்கு வருவோம். அதாவது முத்தி தரும் நன்னெறி விஞ்ஞாலகலர் நாடு மலம் ஒன்றினையும் அந்நிலையே உள் நின்று அறுத்து அருளி வீடு பெற்றி தருகின்ற அந்த நிலையில், அந்த நல்ல நெறியில் விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு
அந்த ஆணவ மலம் என்று ஒன்று சொல்லக்கூடிய அந்த மல வாசனையை, அந்த ஒன்றினையும் அப்படின்னு ஒரு அந்த போடுறாரு பாருங்க. அங்க இருக்கிறது அது ஒண்ணுதான், மற்றதெல்லாம் போயாச்சு. அந்த மலம் ஒன்றினையும் அந்நிலையே உள் நின்று அறிவுக்கு அறிவாக பேரறிவாக நின்று அந்த மலத்தை அறுத்து அருளி அருள் வடிவாக்கி பின் அன்பு மேவா விளங்கும். அப்படி அந்த அருள் வடிவாக்கி அந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு திருவடி இன்பத்தை கொடுக்கின்றார். எப்பொழுதும் பிரியாத அன்பு கொண்டு விளங்கக்கூடிய, அன்பு பொருந்தி விளங்கக்கூடிய அந்த பிரளயாகலருக்கு தேவாய் மலக்கண்மம் தீர்த்து, தேவாய் அப்படின்னு சொன்னா தன்னுடைய திருவுருவை காட்டி, தன்னுடைய திருவுருவை காட்டி அந்த 4 தோள்களும் 3 கண்ணும் உடைய அந்த திருமேனியை அவர்கள் காணுமாறு காட்டி மலகண்மம் தீர்த்து, ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் தீர்த்து அருளி அவர்களுக்கு அந்த வீடு பேற்றை கொடுக்கின்றான் என்று 2 பேருக்கும் ஒரு 2 கண்ணில முடிச்சிட்டார். ஒரு கண்ணி விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கும் இன்னொரு கண்ணி பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கும் முடிச்சிட்டார். ரொம்ப சுருக்கமா எளிதா சொல்லி முடிச்சுட்டு, இப்ப நாமெல்லாம் அவ்வளவு சாதாரணமா அங்க போற மாதிரி இல்லை. ஏன்னா அவ்வளவு அழுத்தமா எதை பிடிச்சிருக்கிறோம் சொன்னா 3 மலங்களையும் பிடிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை அவன் எப்படியெல்லாம் வந்து ஆட்கொள்ளுகிறான் என்பதை அடுத்த செய்தியில சொல்றார். பூவலையும் இந்த உலகத்தை தன்னின்று நீங்கா சகலர்க்கு, இந்த உலகத்தை விட்டு நீங்கவே விருப்பம் இல்லாத இந்த சகலர்க்கு அவர்கள் நீங்க வேண்டும் என்கிற பக்குவத்தை உணர்த்தி 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 அவர் போல மானிடர்களை போலவே முன்னின்று எழுந்தருளி, குருவாக எழுந்தருளி மும்மலம் தீர்த்து, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களையும் தீக்கை முறைகளில் தீர்த்து ஆட்கொள்கை. அப்படி ஆட்கொள்ளுகின்ற விதம் இருக்கிறதே அன்னவனுக்கு, அந்த சிவபெருமானுக்கு ஆதி குணம், தொன்று தொட்டே இருக்கக்கூடிய குணம். அந்த குணம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவன் என்ன செய்கிறான்? ஆட்கொள்ளுகிறான். ஆதலினால் ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும், அவன் ஆடுகின்ற அந்த தொழில், அதாவது கூத்தாடுகின்ற தொழில், ஒளி பொருந்திய அந்த கரைகண்டம், அழகான அந்த வடிவம், பாதியாம் பச்சை இடமும், பச்சை நிறமுடைய சிவகாம சுந்தரி ஒரு பாதியாக இருக்கின்றார். அந்த ஒரு பாதியும் பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும், இந்த பவளம் போன்று இருக்கக்கூடிய அந்த சடை மீது வைத்திருக்கக்கூடிய நதி கங்கையையும், மதி கொழுந்தும் பிறை சந்திரனையும், அச்சமர ஆடு அறவும், அப்படி அவனுடைய கழுத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பும், அழகார் திருநுதல் மேல் நீடுருவ வன்னி, அவனுடைய நெற்றி மேல, நுதல்னா நெற்றி, அந்த அழகு பொருந்திய அந்த நெற்றியில மேல் நோக்கி நீண்டு இருக்கக்கூடிய அக்கினி, வன்னி, வன்னின்னா நெருப்பு, அக்கினி, வன்னி நெடுங்கண்ணும், அந்த அக்கினி கண்ணும் நெருப்பு கண்ணும், கேடு இல் லயம், கேடு இல் லயம், கேடு இல்லாத அந்த ஒடுக்கத்திற்குரிய லயம், கூட்டும் தமருகம் கோல எரி அகலும், ஒரு கையில இருக்கக்கூடிய உடுக்கு, தமருகம்னா உடுக்கு, அதுக்கு அடுத்தது எரி அகலும் தீச்சட்டி, பூட்டு அரவ கச்சும், இடையில கட்டி இருக்கக்கூடிய பாம்பு அருணா கயிறு இல்லையா. நாம என்ன பண்ணிருப்போம்? அரைஞான் கயிறு கட்டுறோம் இல்லையா, அவன் பெருமான் பாம்பையே கயிறா கட்டி இருக்கிறான். பூட்டு அரவு கச்சும் புலி அதலும், புலித்தோளாலான உடையும், வீட்டு இன்ப அதாவது வீடு பெற்றுக்கு பக்குவமுடைய அந்த நிலையில் வெள்ளத்து அழுத்தி விடும் தாளினும்,
அந்த வீட்டின்பத்திலே அழுத்துகின்ற அந்த ஊன்றிய திருவடியும் அடியார் உள்ளத்திலும் பிரியா ஒன் சிலம்பும், எப்பொழுதும் பிரியாது உள்ளத்தில் நீங்காது ஒளி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலம்பும் கள்ள வினை வென்று பிறப்பு அறுக்க சாத்திய வீரக்கடலும் என்று சொல்லுகிறார். உயிர்களை வஞ்சத்தால் பிணித்திருக்கக்கூடிய அந்த இருவினைகள், அதைத்தான் கள்ள வினைன்னு சொல்றார். கள்ள வினைன்னு சொன்னா வஞ்சகமாக பிணித்திருக்கக்கூடிய வினை. அப்படித்தானே நாம செய்துகிட்டு இருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் அதை திருந்த மாட்டோங்கிறோமே. நீ செய்யறது தவறுன்னு சொன்னா அது தவறாக இருந்தா ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எதிர்த்து கேட்கிறோம்ல, அதுதான் கள்ள வினை. அப்படி வஞ்சத்தால் பிணித்திருக்கக்கூடிய இருவினை, அந்த இருவினைகளை மாற்றி பிறப்பு அறுக்க வேண்டும் என்பதற்காக அவன் முழந்தாளிலே சாத்தி இருக்கக்கூடிய அந்த வீரகண்டாமணி, அந்த வீரகண்டாமணியும் ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி, இது எல்லாம் ஒவ்வொன்றாக மறைத்து மறைத்து வெளிப்படாமல் மறைத்து கொண்டு ஒழித்து கொள்ள என்றும் இரவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி, ஒருபோதும் மாறாது இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தில் என்னை இருத்த வேண்டி, அந்த பேரின்பத்தில் நான் திளைக்க வேண்டும் என்பதற்காக பிறவா முதல்வன், யோனி வயிற்றில் யோனி வழியாக பிறவாத அந்த முதல்வன், அந்த பெருமான் இந்த உலகத்தில் பிறந்து, பிறவா முதல்வன் பிறந்து நரவு ஆறும் தாருளாவும் புயத்து, நரவுன்னா தேனு, அந்த தேன் நிறைந்த அந்த மலர் மாலைகளை சுமந்திருக்கக்கூடிய சூடி இருக்கக்கூடிய அந்த தோள்களை உடைய சம்பந்த நாதன் என்று, மறைஞான சம்பந்த சிவம் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து, பேரில்லாத அந்த பெருமான் இப்படி மறைஞான சம்பந்த சிவம் என்ற பேரை பெற்று பேர் புனைந்து அந்த பெயரை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார் சொன்ன, பாரோர்த்தம் இந்த உலகத்து உயிர்களைப் போல உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி, உலகத்து உயிர்களைப் போலவே உண்டு உறங்கி அஞ்சி இன்பத்தை அனுபவித்து இப்படி எல்லா வகையிலும் உலகத்தாரை போலவே ஒத்து வாழ்ந்து கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி எம்மை ஆட்கொள்ள வந்த அந்த குருவாக எழுந்தருளி ஆட்கொள்ளுகின்ற அந்த உயர்ந்த குணம் இருக்கிறதே. என்ன குணம்? உயிர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்கிற அவனுடைய ஆதி குணம் இருக்கிறதே, அந்த பெரும் கருணையாகிய அந்த உயர்ந்த குணம் நம்மையெல்லாம் காத்தருள்வதாக. கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி, இப்படி குருவாக எழுந்தருளி வந்து நம்மை காத்தருளிய அந்த குணம், அந்த பெருங்கருணை நம்மையெல்லாம் காத்தருள்வதாக என்று சொல்லி இந்த போற்றியை நிறைவு செய்கின்றார் நம்முடைய உமாபதி சிவம். மீண்டும் அந்த பாட்டை பார்ப்போம். முத்தி தரும் நன்னெறி விஞ்ஞானகள நாடு மலம் ஒன்றினையும் அந்நிலையே உள் நின்று அறுத்து அருளி, அப்படி முத்தி தருகின்ற அந்த நல்ல நெறியில் விஞ்ஞானகளர் ஆன்மாக்களுக்கு இருந்த ஆணவ மல வாசனை ஒன்றினையும் அவர்களுக்கு அறிவுக்குள் அறிவாக பேரறிவாக நின்று அறுத்து அருள் வடிவாக்கி திருவடி பேச்சை கொடுத்து, பின்பு அன்பு மேவா விளங்கும் பிரளயாகலருக்கு அன்பு பொருந்தி விளங்கக்கூடிய அந்த பிரளய ஆன்மாக்களை தன்னுடைய திருவருவை காணும்படியாக செய்து மலக்கண்மம் தீர்த்து அருளி, அந்த ஆணவ மலம் கண்ம மலம் இரண்டையும் தீர்த்து அவர்களுக்கு திருவடி பேச்சை கொடுத்து, பூவலையும் தன்னின்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதிகுணம். இந்த உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாயாகாரியமாக இருக்கக்கூடிய உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மும்மலங்களையும் சார்ந்து நிற்கின்ற இந்த சகலர் வகை ஆன்மாக்களுக்கு மானுட சட்டை தாங்கி குருநாதராக எழுந்தருளி
மூன்று மலங்களையும் தீக்கை முறைகளில் தீர்த்து ஆட்கொள்ளுவது அன்னவனுக்கு, அந்த பெருமானுக்கு ஆதி குணம், தொன்று தொட்டே இருக்கக்கூடிய பேரருள் குணம். ஆதலினால் அவன் அந்த குணத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஆடும் திருத்தொழிலும் சோதிமணி மிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும் மதி கொழுந்தும் அச்சமர ஆடு அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுருவ வன்னி நெடும் கண்ணும் கேடு லயம் கூட்டும் தமுரகம் கோல எரியகலும் பூட்டு அரவ கச்சும் புலியதலும் வீட்டு இன்ப வெள்ளத்து அழுத்தி விடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் திரியா ஒன் சிலம்பும் கள்ள வினை வென்று பிறப்பு அறுக்க சாத்திய வீரக்கடலும் ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி, ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி. இப்படி அவன் ஆடுகின்ற கூத்தும் அவனுடைய கரை கண்டமும் சடைமேல் வைத்திருக்கக்கூடிய கங்கையும் பிறை சந்திரனும் இடபாகமாக இருக்கக்கூடிய சிவகாமி தாயாரும் ஆடுகின்ற பாம்பும் நெற்றி மேல் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கண்ணும் அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய உடுக்கும் தீச்சட்டியும் அப்புறம் இடையிலே பூட்டுகின்ற பாம்பு கச்சும் புலித்தோல் ஆடையும் வீட்டு இன்பத்தில் அழுத்தி விடுகின்ற ஊன்றிய திருவடியும் அடியார் உள்ளத்தில் பிரியாது இருக்கக்கூடிய அந்த பேரின்பமாக இருக்கக்கூடிய தூக்கிய திருவடியும் இந்த கள்ள வினையாக இருக்கக்கூடிய உயிர்களை வஞ்சகத்தால் பிணித்திருக்கக்கூடிய இரு வினைகளையும் அகற்றி பிறப்பு அறுக்கக்கூடிய வல்லமை உடைய அந்த வீரகண்டா மணியையும் இவையெல்லாம் ஒன்றும் வெளியே தோன்றாதபடிக்கு உள்ளே அடக்கி ஒளித்து கொண்டு பெருமான் என்றும் இரவாத இன்பத்தை எமையிருத்த வேண்டி நீங்காத பேரின்பத்தில் எம்மை திளைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக பிறவா முதல்வன் பிறந்து பிறவாத அந்த பேரறிவு பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் இந்த உலகத்தில் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று தேன் நிறைந்த மலர்களை மாலையாக தொடுத்து தம்முடைய தோளிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மறைஞான சம்பந்த சிவம் என்ற பேரிலாநாதன் ஒரு பேர் புனைந்து பேரில்லாத அந்த பெருமான் இப்படி மறைஞான சம்பந்தம் என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு பாரோர்த்தம் உண்டி உறக்கும் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி இப்படி உலகத்தவர்களைப் போலவே உண்டு உறங்கி விடைய இன்பங்களை துய்த்து இப்படி உலகத்தில் உள்ளவர்களைப் போலவே வாழ்ந்து எம்மை பெருங்கருணையால் ஆண்டு கொண்டு எம்முடைய மும்மலங்களையும் மோசித்து என்னை பிறவாத அந்த பேரின்பத்தில் என்றும் இரவாத இன்பத்தில் அழுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு என்னை ஆட்கொண்டு மகிழ்ந்த உயர்ந்த குணம், எம்மை ஆட்கொண்டு மகிழ்ந்த அந்த உயர்ந்த குணம் எங்களையெல்லாம் காத்தருள்வதாக என்று இந்த பகுதியிலே கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று நம்முடைய உமாபதி சிவம் மிக அற்புதமாக நிறைவு செய்கின்றார். ஆகவே 3 வகையான ஆன்மாக்களையும் இறைவன் எப்படி ஆட்கொண்டு திருவடி பேச்சை தருகின்றான் என்ற செய்தியை இந்த பகுதியிலே மிக அற்புதமாக சொல்லுகின்றார். விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு அறிவுக்குள் பேரறிவாய் விளங்கி அந்த ஒரு மலத்தையும் அறுத்து பேரின்பத்தை கொடுக்கின்றான். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு தம்முடைய திருமேனியை நேரடியாக காணும்படியாக அவர்களுக்கு அந்த காட்சியை கொடுத்து நேராக தன்னை வெளிப்படுத்தி காட்சி கொடுத்து அவர்களுடைய ஆணவ மலம் கண்ம மலம் இரண்டையும் நீக்கி அவர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கின்றான். மும்மலங்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய நம்மை போன்ற சகலருக்கு நம்மை போலவே மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து எழுந்தருளி உபதேசம் செய்து தீக்கை முதலியன செய்து நம்முடைய மலங்களை எல்லாம் அறுத்து அருள் கொடுத்து நம்மை திருவடி இன்பத்தில் திளைக்க செய்கின்ற அவனுடைய உயர்ந்த குணம் நம்மையெல்லாம் காத்தருள்வதாக என்று
உமாபதி சிவம் மிக அற்புதமாக இந்த பகுதியை நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக இந்த தீக்கை முதலானவற்றால் கொடுத்து இந்த சகலர் வகை ஆன்மாக்களை ஆட்கொள்ளுகிறான் என்று இந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்படி அந்த தீக்கையால் எப்படி ஆணவ மலத்தை நீக்குகிறான் என்பதை அடுத்த போற்றியிலே சொல்ல இருக்கின்றார். அதை நாம அடுத்த ஞான வேள்வியிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த ஞான வேள்வியை நிறைவு செய்கின்றோம். சிவாய நம.